ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 14 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க பொன்னி அவங்க ஜெயா எடுத்து கொடுத்த சாரியை மேலே வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சக்தி வர்றாரு. நல்லா இருக்கு அப்படின்னோடனே என்ன பொன்னி ரொம்ப ஹாப்பியா இருக்க போலனோடனே இப்போ பொன்னி எல்லாருக்குமா குலாப் ஜாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ வீட்டில் ஜெயாக்கு வர எல்லாரும் கால் பண்ணி பாராட்டிட்டே இருக்காங்க. அப்போ ஜெயா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்போ எல்லாரும் குலாப் ஜாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜெயாக்கு கால் வந்துருச்சுன்னு சொல்லி ஜெயா எந்திரிச்சு போனோடனே இப்போ சக்தி அப்புறமா அவங்க பொன்னியோட மாமா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பொன்னியே இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சிருக்கான்னு சொல்லி எங்களுக்கு தெரியணுன்னே என்னன்னு சொல்லி எல்லாரும் காரணம் கேட்குறாங்க. அப்போ அவங்களாம் ஒவ்வொருத்தர் என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பொன்னியை அம்மா இப்போ முன்னாடி மாதிரி இல்லாம பேசுறாங்கல்ல, அதுக்காக சந்தோஷத்துல செஞ்சிருக்கானோனே இப்போ பொன்னி அதை ஒத்துக்கிறாங்க. அப்புறமா எல்லாருமே உட்காந்து சாப்பிடும்போது இன்னைக்கு என்னைக்கு விட சாப்பாடு டேஸ்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்ப ஜெயா கிட்ட கேட்கும்போது ஜெயாவும் ஆமா நல்லா இருக்கு அப்படின்னோடனே இப்போ எல்லாரும் எதுக்காண்டி பொன்னி இப்படி செய்யறான்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க பொன்னியோட மாமா ஜெயா கிட்ட சொல்ல போறாரு. பொன்னி வேணாம் மாமா அப்படின்னோடனே என்ன நீங்க 2 பேருமே பேசிக்கிறீங்க சொல்லுங்கன்னோடனே இப்போ அவர் சத்தியமூர்த்தி சொல்றாரு, இந்த மாதிரி நீ பொன்னிக்கு ஒரு சாரி எடுத்து கொடுத்தலாம், நாளைக்கு நம்ம கோயில் போறோம்ல அந்த சாரியை நான் கட்டிட்டு வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ ஆமா நீ மொத எடுத்து கொடுத்தல அப்படின்னு சொல்லும்போது பொன்னி சொல்றாங்க, இல்ல அத்தை எனக்கு இது 2வது முறையா எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு இப்போ ஜெயாவே ஷாக் ஆயிடுறாங்க. நான் எப்போ உனக்கு இதுக்கு முன்னாடி எடுத்து வந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா அத்தை நீங்க எடுத்து வந்திருக்கீங்க. நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு வாட்டி நீங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வரும்போது எனக்கு பட்டு பாவாடை சட்டை எடுத்துட்டு வந்தீங்களா, அதை நீங்களே உங்க கையால தச்சு தந்தீங்களான்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. சின்ன பிள்ளையில நடந்த மாதிரி அதை பொன்னி அந்த பட்டு பாவாடை சட்டையில ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஜெயா அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ சக்தி என்ன கேட்குறாரு, அதை இன்னும் பத்திரமா வச்சிருக்கேனோடனே இல்லை இல்லை ஆனால் எனக்கு அது ஞாபகம் இருக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதை அப்படியே சொல்றாங்க. ஜெயா அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, நாளைக்கு தான் சமசீன். பிரீத்தி ஒரு ஓரமா நின்று அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க. அப்பா தான் புரிஞ்சுக்காம பேசுறாருன்னா சும்மா எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் பண்ண முடியாதுமா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. இதை பொன்னி கேட்டுறாங்க. இப்போ பொன்னி என்ன கேட்குறாங்கன்னா பிரீத்தி கிட்ட, என்ன பிரீத்தி உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா, எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னே இப்போ பிரீத்தியால எதுவுமே சொல்ல முடியல. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.